ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் நகரில் உள்ள ஃபைசரன் புல்வெளி பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் கடந்த 22ஆம் தேதி துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல் சம்பவத்தில் 26 பேர் உயிரிழந்தாங்க, பலர் படுகாயம் அடைந்திருந்தாங்க. இந்த சம்பவம் இந்திய நாட்டையே கவலைக்கு உள்ளாகியிருக்கு. இதற்கு திரைப்பிரபலங்கள் பலரும் சமூக வலைத்தளங்களில் தங்களது கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க. இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் கடுமையாக பேசியிருக்காரு. அதாவது பகல்காம் தாக்குதல் உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமின்றி பயங்கரவாத செயல்களை கண்டித்தும் குரல்கள் ஓங்கி ஒலித்து வருது. இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பெரும் பதற்றம் நிலவி வருது. இந்த சம்பவத்தில் தப்பித்து வந்த மக்கள் பலரும் இஸ்லாமியர்கள் தான் தாங்கள் உயிர் தப்பித்தோம் என்று தெரிவிச்சினாங்க. உயிர் தப்பித்தவர்கள் அளித்த பேட்டியும் இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது. மேலும் நடிகை ஆண்ட்ரியா மத வெறுப்பை திணிக்க வேண்டாம், மக்களுக்கு நல்வழிப்படுத்தும் கருத்துக்களை விதைப்போம் என தெரிவிச்சிருக்காங்க. அதே போன்று நடிகர்கள் சூர்யா, சாந்தனு, விஷால் ஆகியோர் தங்களது கருத்துக்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருந்தாங்க. நடிகர் கமல்ஹாசன் பகல்காம் தாக்குதலை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என பதிவிட்டிருக்காரு. மேலும் மலையாள நடிகர் மோகன்லால் அப்பாவி உயிர்களை பறிப்பதை எந்த ஒரு காரணத்தினாலும் நியாயப்படுத்த முடியாது என குறிப்பிட்டிருக்காரு. மேலும் கிரிக்கெட் ஜாம்பவான் சுனில் சவாஸ்கர் கடுமையாக தாக்கி பேசியிருந்தார். 78 ஆண்டுகளாக சண்டை போட்டு எந்த விஷயத்தை நீங்கள் சாதிச்சிங்க, 1 மில்லிமீட்டர் இடம் கூட கை மாறலை, அடுத்த 78,000 ஆண்டுகளுக்கும் எதுவும் மாறப்போவது இல்லை என தெரிவிச்சிருந்தார். ரஜினிகாந்த் என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்காருனா, ஜெயிலர் படப்பிடிப்பை முடிச்சுவிட்டு இன்று சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்த ரஜினிகாந்த் செய்தியாளர்களை எல்லாருமே அவங்கள சூழ்ந்து கொண்டாங்க. அப்போது சிரித்தபடியே செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு கேரளாவில் நடந்து முடிஞ்சிருக்கு, 2வது கட்ட படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சுள்ளதாகவும் தெரிஞ்சிருக்காரு. பின்னர் அவரிடம் செய்தியாளர்கள் பகல்காம் தாக்குதல் குறித்து கேள்வி கேட்டாங்க. அப்போது அவரது முகம் மாறியது. பின்னர் பதிலளித்த ரஜினிகாந்த், ஜம்மு காஷ்மீரில் நடந்த தாக்குதல் நிலைகுலைய வச்சிருக்கு. இந்த செய்தி கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைந்தேன். இந்த பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு கனவிலும் நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என கோபத்துடன் பேசியிருக்காரு. மேலும் செய்தியாளர்களை சந்தித்து விட்டு விமானத்திற்குள் சென்ற ரஜினிகாந்த் அவரை பார்த்த ரசிகர்கள் ஓ மை காட் என ஆச்சரியம் அடைந்தாங்க. ரஜினி சிரித்தபடியே ரசிகர்களை பார்த்து விமானத்துக்குள்ளே கையசைச்சாரு. அதை பார்த்து ரசிகர்கள் கத்த தொடங்கினாங்க. ரஜினி சார் என்று கூப்பிட தொடங்கினாங்க. தலைவரை பார்த்து விட்டோம், தலைவர் தரிசனம் செம சர்ப்ரைஸ் என்று தெரிவித்தாங்க. மேலும் ரஜினிகாந்த் விமானத்திற்குள்ளே வந்து செல்லும் வீடியோவை ரசிகர் ஒருவர் மறைமுகமாக எடுத்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு. தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இந்த வீடியோவை நெட்டிசன்கள் ட்ரெண்ட் ஆக்கிட்டு வராங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.